வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம ஓமை தொடருடைய பார்ட் 3 வீடியோவை பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்க்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான PDF அதுல பதிவேற்றம் செய்யப்படும். முக்கியமா ஒரு பெரிய அப்டேட். ஸோ இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா புத்தா பப்ளிகேஷன் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் புத்தா நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா புத்தா பப்ளிகேஷன்ல நிறைய அவுட் சோர்ஸை தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வெளியிருந்து தேடி கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம். பிளஸ் புத்தா பப்ளிகேஷன்ல இருந்தும் டேட்டாஸை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ புத்தா பப்ளிகேஷன் நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி 200 கேள்வி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ 200 எக்ஸோட தொடர்ச்சியாக கொண்டு போக போறோம். இப்போ இங்க 201 ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோகுதல் போல. அது என்ன சார் அப்படின்னா ஓடும், பாத்துங்க, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோகுதல் போல. ஓடுனா மண்ணோடு, செம்பொன் அப்படின்னா தங்கம். இது ரெண்டுத்தையும் முற்றும் துறந்த முனிவர்கள் பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்னாதான் நினைப்பாங்களாம், சமமா தான் கருதுவாங்களாம். முற்றும் துறந்த முனிவர்கள் என்னதான் மண்ணோடு பார்த்தாலும் சரி, தங்கத்தையே பார்த்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேருமே துறவியர்கள் ரெண்டுத்தையும் பார்த்தாங்கன்னா துறவியர்கள் அதை சமமா தான் நினைப்பாங்களாம். அவங்களுக்கு அதன் மீது பற்று வராது. அப்போ பற்றின்மை அப்படின்றது இதுக்கு சரியான ஆன்சரா இருக்கும். செகண்ட் கொஸ்டின் 202 ஓடி மறைகின்ற மின்னலை போல. ஓடி மறைகின்ற மின்னலை போல. சார் இப்போ ஒரு மின்னல் இருக்கு, அதனா ஓடி மறைஞ்சிரும். அப்ப மின்னல் மறைஞ்சிரும். அப்ப நிலையாமை, நிலையில்லாதது அப்படின்ற ஒரு பொருளை உணர்த்துது. எஸ். அடுத்து பாருங்க, ஓசை எவிழ்ந்த பின் ஆடுவது மென்றால் போல. அது என்ன சார் அப்படின்னா ஓசை அவிழ்ந்த பின் ஆடுவது மென்றால் போல அப்படின்னா இது பேதமை அப்படின்னு சொல்றாங்க. பேதமை அப்படின்னா அறிவில்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னா ஒரு ஓசை இசைத்த பிறகுதான் நடனத்தை ஆடுவாங்க. இப்ப நாட்டியம் ஆடுறாங்க, அந்த நாட்டியத்துடைய ஓசை இசைக்கக்கூடிய அந்த வகையில தான் அந்த நாட்டியத்தை ஆடுவாங்க. இப்ப அந்த ஓசையை புரிஞ்சிக்க முடியாம, அந்த நாட்டியத்தையும் புரிஞ்சிக்க முடியாம பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்கள அறிவில்லாதவங்க, பேதைன்னு சொல்லுவாங்க. அதோடைய அறிவு கொஞ்சமாவது இருக்கணும். அந்த ஓசை நயம், அந்த நாட்டியத்தின் நளினத்தன்மை இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்ப தெரியுமில்லாம பாக்குறதுக்கு பேதமை அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பிடுறாங்க. அடுத்து 204 ஓடும் பழமும் அப்படின்றாங்க. ஓடும் பழமும் அப்படின்னா இப்போ சரி, புளியம்பழமும், ஓடும் புளியம்பழமும். இப்ப புளியம்பழம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல ஓடு இருக்கும். அந்த ஓடு அப்படியே திருவி நீங்க வெளியெடுத்தீங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒட்டுதல் இன்றி இணைந்திருக்கும். அந்த புளியம்பழம் அந்த ஓட்டுல ஒட்டாது, ஆனாலும் அந்த புளியம்பழம் அந்த ஓட்டுக்குள்ளதான் இருக்கும். எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஓடுனா புளியம்பழத்துக்கு ஓடு க்ளோஸ் அப்பா இருக்கும். அப்போ ஒற்றுமைன்னு எடுத்துக்கலாம். ஸோ திரும்ப சொல்றேன், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோகுதல் போல் அப்படின்னா இந்த துறவியர்களை சொல்லக்கூடியதா இருக்கும். ஓடி மறைகின்ற மின்னலை போல் அப்படின்னா இங்க வெளிச்சத்தை சொல்றாங்க. அந்த வெளிச்சம் மறைஞ்சு விடும், ஒளியாமை, நிலையாமை. ஓசைய விழுந்த பின் ஆடுவது மென்றால் போல அப்படின்னா, மென்றால் அப்படின்னா நடனமாடக்கூடிய பெண் அப்படின்னு அர்த்தம். மென்றால் என்றால் நடனமாடக்கூடிய பெண். அதை பத்தி உங்க அந்த நாட்டியத்தின் ஒளியை பத்தியோ, நாட்டியத்தின் இசையை பத்தியோ, நாட்டியத்தின் அதாவது அந்த நளினங்கள் பத்தியோ தெரியாம நீங்க போய் நாட்டியத்தை பார்த்து அந்த நாட்டியத்தை விமர்சனம் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் பேதமை அப்படின்னு சொல்றாங்க, அறிவில்லாமை அப்படின்னு சொல்றது. ஓடும் புளியம்பழமும் அப்படின்னா ஒட்டுது, அது ஒட்டுரையின்றி இணைந்திருத்தல் ஒற்றுமை. ஸோ நோட் பண்ணிக்கணும் இந்த கொஸ்டின்ஸ் வரைக்கும். ஸோ 205 ஓகே, ஓட்டை பானையில் நண்டை விட்டது போல. ஒரு ஓட்டப்பானை இருக்கு, அந்த ஓட்டப்பானைக்குள்ள நீங்க நண்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நண்டு அப்படியே சவுண்டு போட்டுட்டே இருக்கும், இறைச்சலா இருக்கும். ஓகேங்களா, அப்படியே நீங்க நார்மலாவே ஒரு குண்டாக்குள்ள நீங்க நண்டு விட்டுட்டீங்கன்னா அப்படியே இறைச்சலா இருக்கும், அது ரொம்ப தொல்லையா இருக்கும், அந்த சவுண்டு கேட்க முடியாது. கன்றினை கண்ட பசு போல. ஒரு கன்றினை கண்ட பசு அப்படின்னா எப்படி இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்ல. கன்றுனா இளம் கன்று, அது தாயை பார்த்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். கல்மடை திறந்தார் போல. இப்ப எக்ஸாம்பிள் கடல் மடைன்னு நம்ம பார்த்திருப்போம். இங்க கல்மடை அப்படின்னா கல் நிறைய அடக்கி வச்சிருக்காங்க, அதை அப்படியே திறந்து விட்ட உடனே டக்குன்னு அந்த கல்லுல சரிந்து விழுந்து டக்குன்னு வெளியேறுதல் அப்படின்ற ஒரு பொருள் உணர்த்துது. கரை காணா கப்பல் போல. கரையை காணாத கப்பல்.
கரையை வந்து பார்க்க முடியல. ஓகேங்களா? ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பல் வந்து கரை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தவிக்குது. இப்ப கலங்கரை விளக்கம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கலங்கரை விளக்கமே இல்லை அப்படின்றப்ப அது தவிக்கும் அல்லவா? சோ தவிப்பு. கருவமைந்த மாநகருக்கு உருவமைந்த வாயில் மாடம் போல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கருவமைந்த மாநகருக்கு உருவமைந்த வாயில் மாடம் போல அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, கேட்கலாம். அதாவது என்னன்னா, ஒரு மாநகர் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநகருக்கு வாயில் ரொம்ப இன்றியமையாதது. ஒரு நகரம் இருக்கு, ஓகேங்களா? ஒரு 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 நகரம் இருக்கு. அந்த நகரத்துல ஒரு 500க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குன்னா, அந்த நகர்ப்புற மக்கள் உள்ள வரத்துக்கும் அதுல இருந்து வெளியே போறதுக்கும் ஒரு என்ன இருக்கணும்? ஒரு வாயில் இருக்கணும், வாசல் இருக்கணும், ஒரு பெரிய ஒரு வாயில் இருக்கணும். அது அது இன்றியமையாதது, கண்டிப்பா இருந்தே ஆகணும்ன்ற சொல்லக்கூடியதுதான். கரும்பூர்ந்த சாறு போல அப்படின்னு சொல்றாங்க. கரும்பூர்ந்த சாறு அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பூர்ந்த சாறு. அது என்ன சார் கரும்புந்த சாறு போல அப்படின்னா, இந்த கரும்பு சாறு தான் சொல்றாங்க. இந்த கரும்பு சாறு இருக்கு பத்தியில, கரும்பு சாறு அது எந்த அளவுக்கு நமக்கு உதவியா இருக்கும், உடலுக்கு நல்லது அப்படின்றத சொல்றாங்க. கரும்புருந்த சாறு அப்படின்னா அது வந்து கரும்பு சாறு தான் இங்க பயன்படுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊமையமா. கரும்புருந்த சாறுனா கரும்பிலிருந்து வெளியே வரக்கூடிய சாறு. இது நாலடியாரோட பாட்டுமா. இந்த நாலடியாரோட பாட்டு, ஓகேங்களா? இது வந்து எப்படி வந்து கரும்பிலிருந்து சாறு வந்து நம்ம உடம்புக்கு வந்து நமக்கு பயன்பெறுதோ, அது போல அந்த கரும்புல இருந்து சாறு வந்த பிறகு அந்த சக்கை எப்படி வந்து பார்த்தோன்னா நமக்கு பயன்படாதோ, அது மாதிரிதான் நம்ம உயிர் இருக்கக்கூடிய உடம்பு, இந்த உடம்பு விட்டு உயிர் வெளியே வந்துடுச்சுன்னா அந்த கரும்பு சாறு போலதான் நம்ம உடலும் மண்ணோடு மண்ணா போயிடும் அப்படின்னு சொல்லி நாலடியார்ல வரக்கூடிய ஒரு பாடல். இது உணர்த்தக்கூடிய பொருள் உதவுதல். அடுத்து, கருடனை கண்ட பாம்பு போல. கருடனை கண்ட பாம்பு அப்படின்னா அந்த பாம்பு என்ன ஆகும்? நடுங்கும். கருடன்னா என்னது நமக்கு தெரியும், கழுகு சொல்றோம். கழுகு பார்த்த உடனே பாம்பு என்ன பண்ணும்? நமக்கு பார்த்தாலே பயந்து ஓடும். அப்ப கருடனை கண்ட பாம்பு போலனா நடுக்கம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கரு இல்லாத விந்தையும் குரு இல்லாத சீடனும் போல அப்படின்னா, கரு இல்லை, ஓகேங்களா? ஒரு விந்தணு இருக்கு, அந்த விந்தணுக்குள்ள கரு இல்லை அப்படின்னா அதுவும் குரு இல்லாத சீடன், ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு ஒரு டீச்சரே இல்லாம நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரெண்டுமே பயனற்றது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கேட்கலாம், நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்டான ஒரு ஓமை மாது. கண் பறி கொடுத்து கலங்கினார் போல அப்படின்னு சொல்றாங்க. கண் பறி கொடுத்து கலங்கினார் போல. இப்போ ஒருத்தர் கண் வந்து பறி கொடுத்துட்டாரு, அவர் கண்ணு தெரியாம போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவார்? ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, துன்பம். கண்ணில்லாதவன் கண்ணாடியை சுமந்தது போல அப்படின்றாங்க. கண்ணே இல்லை அவனுக்கு, அவனால பார்க்கவே முடியாது. ஆனா அவன் வந்து கண்ணாடி வந்து போட்டுட்டு இருக்கான், கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்கான். ஸோ ஸ்டைலா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்கான் அப்படின்றப்போ அது பயனற்றது அல்லவா? ஸோ அதுதான் இந்த பொருள் உணர்த்துது. அடுத்தது, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 216, 215, ஓகேவா? கண்கட்டு வித்தை போல. கண்கட்டு வித்தை அப்படின்னா இந்த மேஜிக்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, கண்கட்டு வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? மாயாஜாலம், அதுதான் சொல்றோம் மாயத்திரை. கட் கட்டுக்கடங்காத காளை போல. அதாவது யார் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க, கட்டுக்கடங்காத ஒரு காளை. அப்ப வந்து கட்டுப்படாமை, அம்மா பேச்சு கட்டுப்பட மாட்டாங்க, அப்பா பேச்சு கட்டுப்பட மாட்டாங்க, யாருக்குமே அடங்க மாட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படாத காளை போல. இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கிறதா நிறைய இருக்கும். எதெல்லாம் ஓரளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது இந்த 217 கேட்கலாம். அதாவது கடைந்த மோரிலே குடைந்த வெண்ணெய் எடுக்கிறது போல. கடைந்த மோரிலே குடைந்து வெண்ணெய் எடுக்கிறது போல அப்படின்றாங்க. இப்ப கடைந்த மோரிலே குடைந்து வெண்ணெய் எடுக்கிறது போல அப்படின்னா அது பயனற்ற முயற்சிமா, ஓகேங்களா? பயனற்ற முயற்சி. ஸோ கடைந்த மோரிலே குடைந்து வெண்ணெய் எடுக்கிறது போல அப்படின்னா, இப்ப மோர் ஆக்சுவலி இந்த மோர் ஆகிட்டீங்க, மோர்ல நிறைய தண்ணி ஊத்திடுவோம், நம்ம தண்ணி ஊத்திடுவோம், ஓகேங்களா? மோர் ஆகிட்டு தண்ணி ஆயிடும், தண்ணி நிறைய ஊற்றி மோர் ஆகிடும். அதுல இருந்து எப்படி வெண்ணெய் எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. வெண்ணெய் எடுப்பது ரொம்ப கம்மி, ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப அது கடினத்தன்மை, எடுக்கவே முடியாது, ஓகேங்களா? அதுதான் பயனற்ற முயற்சி. கட்டாந்தரை அட்டை போல. அது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட்டாந்தரை அட்டை அப்படின்னா, கட்டாந்தரை என்றால் என்னன்னு கேட்பாங்க. இதுல கட்டாந்தரை அட்டை போல கொடுத்துட்டு, இல்ல கட்டாந்தரை என்பதன் பொருள் என்னன்னா வறண்ட நிலம் அப்படின்னு அர்த்தம். கட்டாந்தரைன்னா வறண்ட நிலம், நம்ம வீடுக்கு ஈரமே இல்லாத ஒரு நிலம். அந்த கட்டாந்தரையில அந்த அட்டை பூச்சி என்ன பண்ணுமா, போய் அப்படியே ஒட்டிக்குமா, அப்படி ஒட்டிக்கும். ஏன்னா அது ஒட்டிக்குமா, அது விடாப்பிடியா போய் பிடிச்சிக்கும் அதை, ஓகேங்களா? கரெக்டாக அந்த ஈரமாக்குற இடத்துல அது ஒட்டாது, அப்படி தூக்கினாலே வந்துடும். ஆனா அது வற்றி போன, அதாவது ஒரு வறண்ட நிலத்துல போயிட்டு அதை ஒட்டிக்கும், அப்படி ஒட்டி அப்படி கருப்பா தெரியுமா, அதுதான் சொல்றாங்க. 219 இது வந்து ஒரு திருக்குறள்ல புகழ்ந்தப்படக்கூடிய ஒரு இடைக்காடலுடைய பாடல். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல், ஓகேங்களா? கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ கடுகையில துளைத்து 7 கடலுக்கு பெருநெல்லாம் அனுப்ப முடியாதுமா. அப்போ இது வந்து செய்ய முடியாத ஒரு விஷயம். ஸோ இது ஒரு அரிய செயலா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். கடாக்களின்றின் மேல் கட்படாம் போல அப்படின்றாங்க. கடாக்களின்றின் மேல்
கட்படாம் போல. இடத்துல என்ன அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல கட்படாம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு துணி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அடங்காத ஒரு யானை இருக்கு. அந்த யானைய உடைய கண்ணை யானையுடைய கண்ணை கட்டக்கூடிய ஒரு துணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்படாம்னு சொல்லுவாங்க. துணி. அது கட்டுறதால என்ன ஆகும்னா, அதோடைய கோபம் வந்து அதோடைய சீற்றம் வந்து குறையும். அது ரொம்ப அப்படியே அடங்காத ஒரு திமிரு பிடிச்சிருக்கு அந்த யானை. ஓகேங்களா? சிவப்பு நிறத்துல கட்டப்படக்கூடிய ஒரு துணி தான் பார்த்தீங்கன்னா கட்படா. அப்ப கட்டப்படுறதால அதுக்கும் பாதுகாப்பு தான், அது எதிரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பு தான். ஸோ அதுதான் பாதுகாப்பு என்று ஒரு பொருள் உணர்த்துது. கடல் மணலை கணக்கிடுதல் போல். கடலுடைய மண்ணை கணக்கிடுறது அப்படின்றது வீண் முயற்சி. எவ்வளவு மண் இருக்கு, உட்காந்து ஒன்னொன்னா கணக்கிட்டு இருப்பீங்களா? முடியாது அல்லவா? சோ கடல் மண்ணை கணக்கிடுதல் போல அப்படின்றது வீண் முயற்சி அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கடல் திரையை எண்ணுதல் போல. கடல் திரைனா என்ன சார் அப்படின்னா, திரை என்றால் அலை என்று ஒரு பொருள் வரும். 222. திரை என்றால் அலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கடல்ல வரக்கூடிய ஒவ்வொரு அலையையுமே நீங்க எண்றது அப்படின்றது அது பயனற்ற செயல், வீண் முயற்சி. கடல் உப்பையும் மலை நெல்லையும் கலந்தார் போல அப்படின்னு சொல்றாங்க. கடல் உப்பையும் மலை நெல்லையும் கலந்தார். இதை டெஸ்ட்லயே வச்சிருப்பேன் நானு. பாருங்க, இதுல மொத்தம் 500 இருக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம 2 பார்ட் 1 பார்ட் 2 ஓமை தொடர் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் உடைய லிங்க் வைக்கிறேன், நீங்க அதை எடுத்து பாத்துருங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கடல் உப்பையும் மலை நெல்லையும் கலந்தார் போல் அப்படின்றது கடலிலிருந்து பெறப்பட்ட உப்பும் மலையிலிருந்து பெறப்பட்ட நெய்யும் ரெண்டுமே பொருந்தா தன்மை. ஏன்னா ரெண்டுமே வேற வேற இடத்துல இருந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் இருந்து பெறப்பட்டிருக்கும், அது குறிஞ்சிலிருந்து பெறப்பட்டிருக்கும். ரெண்டோட தன்மையுமே வேற வேற இருக்கும். அப்போ பொருந்தா தன்மைன்றதா கரெக்டான ஆன்சர். கடலை கையினால் நீந்தி கரையேறுதல் போல. ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நடக்காத ஒரு விஷயம். யார் ஒருத்தர் கடல்ல இங்க இந்த கடல்ல ஆரம்பிச்சு அந்த கடலோட எண்டு வரைக்கும் போய் நீச்சல் அடிச்சு போய் சேர முடியுமா? முடியாது அல்லவா? அதான் சொல்றாங்க. கன்றை இழந்த பசுவை போல. கன்றை இழந்த பசு போல கொடுத்துருக்காங்க. ஒரு கன்றை இழந்த பசு போல அப்படின்னா, ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கன்றுக்குட்டி இறந்துருச்சு. அப்போ இல்லை இழந்த அப்படின்னா தொலைச்சிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். பசுமாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப துயரமா இருக்கும், இல்லைன்னா தவிக்கும் அப்படின்ற ஒரு ஓமைய பொருளை உணர்த்துது. கங்கையில் படிந்தாலும், அதாவது படிந்தாலும்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். கங்கையில் படிந்தாலும் பேய் சுரக்காய் நல்ல சுரக்காய் ஆகாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாஸ்ல எங்க எடுக்கப்பட்டது அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்திருக்கோம், பிஒய்க்கு எடுத்திருக்கோம், கவர்மெண்ட் மெட்டீரியல் பிளஸ் புத்தா பப்ளிகேஷனோட அவுட் சோர்ஸ் பிளஸ் மேலும் கொஞ்சம் வெளியிலிருந்து தகவல்கள் கொஞ்சம் திரட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? எஸ். கங்கையில் படித்தாலும் பேய் சுரக்காய் நல்ல சுரக்காய் ஆகாதுன்றாங்க. அதாவது கங்கையிலே படிந்தாலும் அப்படின்னா முளைத்தாலும், கங்கை நதி இருக்கு பார்த்தீங்களா, கங்கை நதியோட இதுலயே முளைச்சா கூட பேய் சுரக்காய் அப்படின்னா கசப்பான ஒரு காய்னு அர்த்தம். கசப்பான காய் வந்து இனிப்பான காயா மாறாதான், அது மாறா குணம் அப்படின்றத அவங்க சொல்ல வர பொருள். ஓகேவாடா? 27வது கொஸ்டின். கல்லிலே நார் உரிக்கிறது போல. கண்டிப்பா கல்ல நார் உரிக்கவே முடியாத மற்றும் மிகவும் கடினமான செயல் சொல்றாங்க. முடியவே முடியாது. ஓகேங்களா? கலங்கரை விளக்கம் போல. இந்த கலங்கரை விளக்கம் மேலே பார்த்தோம். எதுக்கு இது பயன்படும் அப்படின்னா, ஒரு கப்பல் கடல்ல பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த கப்பல் கரையேறுவதற்கு கலங்கரை விளக்கத்தோடைய ஒளியை பயன்படுத்தி தான் வெளியேறும். அப்ப இந்த கலங்கரை விளக்கங்கள் கப்பலுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த கப்பல்களுக்கு கரையேறுவதற்கு உதவுகிறது. ஸோ உதவுதல், வழிகாட்டுதல். அடுத்து பாருங்க, 229. கப்பல் கவிழ்ந்தார் போல. கப்பல் கவிழ்ந்தார் போலன்றாங்க. கப்பல் கவிழ்ந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சோகமா இருக்கும் அப்படின்றது அதோடைய ஓமை. ஸோ களம்பாலில் ஒரு துளி நஞ்சு கலந்தார் போல அப்படின்னா, களம் அப்படின்னா என்னதுன்னா பாத்திரம்னு அர்த்தம். களம் என்றால் என்ன? ஒரு பாத்திரம். ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்துல ஒரு டிராப் விஷம் விழுந்தா கூட அது விஷம்தான், அந்த பால் ஃபுல்லா நஞ்சு தான். அப்ப தீங்கு, தீயவை, வஞ்சகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்ணினை காக்கும் இமை போல. நேற்று டெஸ்ட்லேயே வச்சிருந்த இந்த கொஸ்டின் கடைசியாக இந்த டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்றவங்க நீங்க என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். டெலிகிராம் குரூப் இருக்கு, நீங்க டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி கேட்டுக்கலாம். அது டெஸ்ட் பேட்ச்ங்க. ஸோ நீங்க போஸ்டிங் எடுக்கிறதுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப உறுதுணையா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த டெஸ்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் அந்த டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கிளாஸஸ் கொண்டு போல டெஸ்ட் பேட்ச் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ கண்ணினை காக்கும் இமை போல் அப்படின்றது பாதுகாப்பு அப்படின்ற ஒரு பொருள் வரும். பாதுகாப்பு. கரும்பு இருக்க இரும்பை கடித்தது போல அப்படின்னா, கரும்பு இருக்குது, சாப்பிட்றதுக்கு கரும்பு இருக்கு, நீங்க போய் இரும்பை கடிக்கிறீங்க அப்படின்னா எளிமையான வழியை விட்டு விட்டு
கடினமான வழியை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து துன்பப்படுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அரசு அதிகாரியே உள்ள வந்துட்டீங்க. அரசு அதிகாரி போஸ்டிங் போகலாம் அப்படின்னு நினைக்கணும் எளிமையா. அதை விட்டுட்டு இப்போ போய் ப்ரைவேட்டில் இப்போ நமக்கு ஃபேமிலி ஸ்ட்ரகிள் இருக்கு, ஸோ இப்போ ஒரு 6 மாசத்துக்கு நம்ம போயிட்டு ப்ரைவேட்டில் வேலை செய்யலாம்னு போயிட்டீங்க அப்படின்னா அந்த 6 மாசத்துக்குள்ள உங்களை விட திறமையாக ஒருத்தர் ரெடி ஆகிடுவாரு, அந்த போஸ்டிங் அவருக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போயிடலாம், போஸ்டிங் போயிடலாம். ஓகேங்களா? கயிறற்ற சுஸ்திர பாவை, அதாவது சூத்திர பாவை. சூத்திர பாவை அப்படின்னா கயிற்றால் இயங்கக்கூடிய ஒரு மரபொம்மை, அதாவது பப்பற்றினாங்கல்ல பொம்மலாட்டம், அதுதான் சொல்றாங்க. இந்த சூத்திர பாவை அப்படின்றது கயிறை கட்டி இயங்கக்கூடிய ஒரு பொம்மை தான். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த கயிறு கட்டி அசையக்கூடிய அந்த மரபொம்மை கயிறு இல்லாமல் போயிடுச்சுன்னா, கயிறு அற்று போச்சுன்னா அது என்ன ஆகும்னா செயலற்ற நிலையில போயிடும். அது ரன் பண்ண முடியாது. அந்த பொம்மை வந்து அது டேமேஜ் ஆகிடும். ஓகே, கீழே விழுந்து உடஞ்சிரும். இல்லைன்னா வந்து பார்த்தா அந்த ஷோவை வந்து செயல்படுத்த முடியாது. அதை எடுத்துக்கலாம். ஸோ 234 கன்றை பிரிந்த கறவை பிரிந்த கன்று போல. கறவைன்னா கறவை மாடு, பசு மாடு. ஓகேங்களா? பிரிந்த கன்று அப்படின்னா தாயை பிரிந்த கன்று குட்டி ரொம்ப என்ன பண்ணும், வேதனையா இல்லைன்னா ஃபீல் பண்ணும், இல்லைன்னா இழப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்ணில்லா பெற்றிழந்தது போல, கண்ணில்லாதவன் கண் பெற்று இழந்தார் போல, ரெண்டுத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, எடுத்துக்கங்க. கண்ணில்லாதவன் கண் பெற்று இழந்தார் போல அப்படின்னா கண்ணு இல்லை அவனுக்கு, கண்ணு இல்லை, அதுக்கப்புறம் அந்த கண்ணு இல்லாதவன் டக்குன்னு கண் அவனுக்கு வந்துடுச்சு, டக்குன்னு என்ன ஆயிட்டான், கண் போயிடுச்சு. எப்படி இருக்கும், ரொம்ப வருத்தமா இருக்கும் அல்லவா? ஸோ தவிப்பு அப்படின்றத அதுக்கு சரியான ஆன்சரை நம்ம எடுத்துக்கிறோம், தவிப்பு. ஓகேங்களா? ஏன்னா ஈஸியா இருக்கு, நீ பார்த்து போட்டுருவீங்க. ஓகேங்களா? டிஃப்ரெண்டா இருக்கிறத மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அதாவது காய் கவர்ந்தது போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு திருக்குறள்மா, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஸோ 100வது திருக்குறள்னு சொல்லுவாங்க. இந்த திருக்குறள் வந்து 100வது திருக்குறள். அதாவது கடுமொழி பேசுதல், நல்லவற்றை விடுத்து தீயவற்றை நாடுதல், அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா அதாவது உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கு, நீங்க அதுக்கு மேல காயை சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஓமையா தான் இருக்கு. திருக்குறள் நீ படிச்சிருப்பீங்க. இப்போ புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்பதான் நான் டிஎன்பிசிக்குள்ள வரேன் சார் அப்படின்றவங்களுக்கு இந்த விளக்கம் கரெக்டா இருக்கும். கல்மேல் எழுத்து போல, ஒரு கல்லு மேல நீங்க ஏதோ ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 100 வயசு கழிச்சு வந்து நீங்க போய் பார்த்தா கூட அது அப்படியே என்ன இருக்கும், செதுக்கி வச்சிருந்தீங்கன்னா அது அப்படி இருக்கும். அப்போ அதுதான் கல்வெட்டுகள். எக்ஸாம்பிள் கல்வெட்டுகள் எடுத்துக்கலாம். உறுதியா இருக்கும், நிலைத்திருத்தல், இல்லைன்னா அழியாமல் இருத்தல், இதெல்லாம் எடுத்துக்கலாம். கல்பிள்ளையார் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்பிள்ளையார். ஸோ கல்பிள்ளையார் அப்படின்னா கல்ல செய்யப்பட்ட பிள்ளையார் எப்படி இருக்கும், ரொம்ப உறுதியா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் கரையான் புற்றில், அதாவது கரையான் புற்றில் கருநாகம் புகுந்தது போல. ஆக்சுவலி கரையான் அப்படின்றது ஈசல். ஈசல் வந்து புத்து கட்டி வச்சிருக்கு, அந்த புத்துக்குள்ள போயிட்டு கருநாகம் போய் பூந்துக்குச்சு அப்படின்னா அத்துமீறல், ஆக்கிரமிப்பு. இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்க, அந்த இடத்துல யாரோட சொந்த வீட்டுல போயிட்டு அவங்கள அடிச்சு திட்டிட்டு நீங்க அந்த வீட்டுக்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அது அத்துமீறல் சொல்லுவாங்களா, அதுதான் சொல்றாங்க. கரடி பிறை கண்ட மாதிரி. பிறை என்றால் இந்த இடத்துல நிலாவை குறிக்கும். பிறை என்றால் நிலா. இப்போ கரடி வந்து பார்த்தோன்னா பகல் ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னா உணவு தேடி முடிச்சுட்டு கரெக்டா ஒரு 3-4 மணிக்கெல்லாம் வந்து படுத்து தூங்கிட்டோமா, அதுக்கப்புறம் காலையில வந்து ஒரு 8-9 மணிக்கு தான் எழுந்துக்குமா, ரொம்ப நேரம் தூங்குவான். கரடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு நாள் கூட நிலாவை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மிக அரியுதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துச்சுன்னா ரொம்ப அரியுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கயிறு திரித்ததை போல. கயிறு திரித்ததை போல அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் பண்ணுவாங்க. புறம் காசிப்ஸ் பேசுறது. கயிறு திரித்ததை போல அப்படின்னா இல்லாததை செய்வது போல நடித்தல். ஓகேவா? அதாவது நடக்காத ஒரு விஷயத்த இப்படி நடந்துருச்சு, கயிறு திரிப்பது அப்படி கயிறு திரிப்பாங்க ஊர் பக்கமே. ஓகேங்களா? அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கு, அவங்க ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையனாரதா 24 மணி நேரம் ஃபோன் பேசிட்டு இருக்கான், அங்க மெரினா பீச்சில் ஒரு பொண்ணு கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இல்லாத பொண்ணு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலி கிட்ட வந்து போய் சொல்லுவாங்க. அதான் கயிறு திரித்தல். இது ரிலேஷன்ஸ்க்கு பெஸ்டா இருக்கும். இல்லாததை செய்வது போல நடித்தல். அடுத்து பாருங்க, கயிறற்ற பட்டம் போல. கயிறற்ற பட்டம். இப்ப கயிறே இல்லாத ஒரு பட்டம் இருக்கு அப்படின்னா அந்த கயிறு இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், அது வந்து தவிக்கும் அப்படின்றது கரெக்டான ஆன்சரா இருக்கும். துன்பம் எடுத்துக்கலாம், வேகம் எடுத்துக்கலாம். கயிறு எல்லாம் அது அறந்துட்டு போயிடும், ஃபாஸ்டா போயிடும், அந்த பட்டம் பறந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ வேதனை எடுத்துக்கலாம், ஆதரவின்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல அப்படின்னா நீங்க உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி வரதுன்னு தெரியாம தவிப்பீங்க, ரொம்ப கலக்கமா இருக்கும், வருத்தமா இருக்கும். கரெக்டு தான். கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்னா இது வந்து காலம் தாழ்த்துதல் அப்படின்றது கரெக்டா இருக்கும். காலத்தின் செய்யாமை. ஒரு ஆக்சுவலி கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்னா சூரியனே காலையில
தோன்றி மறைஞ்சிருச்சு. அதாவது தோன்றி மறைஞ்சிச்சுன்னு சொல்றத விட காலையில 6 மணிக்கு சூரியன் தோன்றும். அப்ப நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஒரு 10 மணிக்கு பண்ணா எப்படி இருக்கும்? அப்ப காலத்தில் செய்யாமை. 6 மணிக்கு பண்றது ஓகே. இப்போ 9 மணி 10 மணிக்கு பண்றது வந்து பெட்டரா இருக்காது. ஸோ அப்ப காலத்தில் செய்யாமைன்னு எடுத்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்துதல் அப்படின்ற ஒரு பொருளை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுவும் பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 246 எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ 246 245 அங்க இல்ல, 246 எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைத்தது போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடை தேங்காயை எடுத்து நீங்க என்ன பண்றீங்க? வழி பிள்ளையாருக்கு உடைத்தது போல. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, கடை தேங்காயே இருக்கு, கடைக்கு போறீங்க, அந்த கடை தேங்காய் எடுத்து நீங்க வழி பிள்ளையாருக்கு உடைச்சிட்டீங்க அப்படின்னா அவரு டக்குன்னு இது வந்து ஒரு படமே வரும்பா. இந்த வடிவேல் வந்து ஒரு தேங்காவை எடுத்து பேரம் பேசிட்டு இருப்பான். ஓகே, 5 ரூபாய் 7 ரூபாய் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அது இந்த படம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ ஏமாற்றுதல் அல்லது மற்றவர் செலவுல பெருந்தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். கடன் பட்டார் நெஞ்சம் போல. நீங்க உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கும், கலக்கமா இருக்கும், மிகுதியான துன்பம், இது எல்லாமே வரும். கடல் மடை திறந்தார் போல அப்படின்னா ஒரு கடலுடைய மடையை திறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா, மடை அப்படின்னா அதுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த தடுப்பை திறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும்? பெருக்கும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், இல்லை மிகுதியா தண்ணி வெளியேறும். வெளியேறுதல் அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து கடலில் கரைந்த கரைத்த. ஓகேங்களா? கடலில் கரைத்த புளி போல. புளி எடுத்துட்டு போய் கடல்ல கரைக்கிறீங்க அப்படின்னா கடல் மொத்தமே புளிப்பு தன்மை மாறிடுமா? ஆல்ரெடி கடல் உப்பு தன்மையா இருக்கு. இப்ப கடல்ல போய் புளி கரைச்சிங்க அப்படின்னா புளிப்பு தன்மை மாறிடுமா? மாறாது. ஓகேங்களா? நீங்க எத்தனை கிலோ புளி கரைப்பீங்க? 1 கிலோ புளி கரைப்பீங்களா? 2 கிலோ புளி கரைப்பீங்களா? எவ்வளவு கிலோ வேஸ்ட் அது. ஓகேங்களா? பயனற்ற செயல் அப்படின்னு சொல்றாங்க. கடலில் கரைத்த. ஓகேங்களா? கரைத்த. ஓகேங்களா? கரைத்த பெருங்காயம் போலன்றாங்க. பெருங்காயத்தும் அதே தான். நீங்க போய் கடல்ல போய் லைட்டா பெருங்காயத்தூள் போட்டீங்க அப்படின்னா கடல் வந்து பெருங்காய ஸ்மெல் வந்துடுமா? வராதுல்ல. அதுவும் பயனற்ற செயல் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காற்றெதிரே ஏற்றிய விளக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நல்ல ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஷி படம். குஷி படத்துல விஜய ஜோதிகா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓடிடுவாங்க. அந்த விளக்கு வந்து காத்துல அணையும், அப்படியே வருவாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா தவிக்கும், அந்த விளக்கு வந்து அணையத்துக்கு தவிக்கும், காத்து அடிக்கும்னு அது சொல்லலாம். கார்த்திகை பிறை கண்டது போல அப்படின்றாங்க. கார்த்திகை பிறை கண்டது போல அப்படின்னா இப்ப கார்த்திகை மாசம் அப்படின்னா டிசம்பர் மாசம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீண்ட இருள் காணப்படும். நீண்ட இருள் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஜூன் டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இது ஃபுல்லாவே மழையா தான் நமக்கு அதிகமாக காணப்படும். மழை தான், செம மழையா இருக்கும். நீண்ட இருள் காணப்படக்கூடிய தன்மை காணப்படும். நீண்ட இருள். அந்த நீண்ட இருளுக்கு பிறகு நமக்கு கார்த்திகை மாசம் வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து நமக்கு தெரிஞ்சு நமக்கு அது ஒளியை கொடுக்கும். அப்போ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. 253 காய்ந்த மாடு கம்மங்கொள்ளையில் மேய்ந்தார் போல் அப்படின்றாங்க. காய்ந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பசியா ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு டக்குன்னு நீங்க பிரியாணி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி சாப்பிடுவார்? அப்படியே வேக வேகமா சாப்பிடுவார்ல. அதான் காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தார் போல் அப்படின்னு சொல்லும்போது வேகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். காதும் காது வைத்தார் போல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, காது வச்ச மாரி என்ன பண்ணுவோம், டக்குன்னு போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஸோ ஒருவருக்கும் தெரியாமல் அப்படின்னு எடுத்துக்கலாம். காட்டுத்தீ முன்னர் பஞ்சு துயில் போல. அப்ப காட்டுத்தீக்கு பக்கத்துல நீங்க பஞ்சு வச்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது டக்குன்னு என்ன ஆயிடும்? பத்திக்கும். அப்போ விரைவில் அந்த பஞ்சு என்ன ஆயிடும்? அழிந்து விடும் அப்படின்றத இங்க சொல்ல வரக்கூடிய பொருளா இருக்கு. அடுத்து பாருங்க 256. ஸோ காற்றிலே அகப்பட்ட கப்பல் போல. காற்றிலே அகப்பட்ட கப்பல் போல அப்படின்னா இப்போ காத்து அடிச்சிட்டு இருக்கு, கப்பல் மாட்டிக்கிச்சு, அந்த காத்துல அப்படியே அலையுது கப்பல் அப்படின்னா தவிப்பு அப்படின்ற ஒரு பொருளை உணர்த்துது. தவிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை உணர்த்தது கப்பல். ஸோ 256 முடிச்சாச்சு. 257 பாருங்க, கார்மேகத்தை கண்ட மயில் போல. கார்மேகத்தை கண்ட மயில் அப்படின்னா கார் மேகம் அப்படின்றால் கருமையான மேகம் அப்படின்ற ஒரு பொருள் வரும். கருமையான மேகத்தை பார்த்த உடனே மயில் என்ன பண்ணுமா? மழை வரப்போகுது அப்படின்ற மகிழ்ச்சி என்ன பண்ணுமா? டான்ஸ் ஆடுமா. ஸோ மகிழ்ச்சி இஸ் ரைட் ஆன்சர். காண மயில் ஆட கண்டு அது ஆடும் வான்கோழி. என்னதான் மயில் வந்து மழை வரப்போகுதுன்னு சொல்லி மயில் வந்து டான்ஸ் ஆடுமா, அதை பார்த்த உடனே வான்கோழி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வான்கோழி அதுவும் என்ன பண்ணுமா? தொகை விரிச்சு ஆடுமா. என்னதான் வான்கோழி தொகை விரித்து ஆடினா கூட அது மயிலா மாறாது. மயிலுக்கு ஒப்பாது பேச மாட்டாங்க. அப்ப தகாத செயல். ஓகேங்களா? தாழ்வு தான். ஓகேங்களா? என்னதான் மயில் தான் உயர்ந்தது. ஓகேங்களா? பொறாமை. ஓகேங்களா? அதுக்கு பொறாமையா இருக்கும் மயில் மேல. உயர்வின்மை. என்னதான் அது வந்து வான்கோழி தொகை விரிச்சு ஆடினா கூட அது மயில் ஆகாது. ஓகேங்களா? ஸோ உயர்வின்மை அப்படின்றது சொல்லுது. இது கேட்கலாம், ஒரு முக்கியமான ஒரு ஓமையா இருக்கு, இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து பாருங்க 259. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வதை போல் அப்படின்னா நீங்க இப்ப டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் வரப்போகுது, வரும்போது டக்குன்னு என்ன பண்ணணும்? படிச்சு வேலைக்கு போயிடணும், இல்ல அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலத்தை வீணடிக்க கூடாது. அப்ப காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வதை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கடைசியாக பேட்சும் போயிட்டு இருக்கு.
கரெக்டாக அந்த பேட்சை பயன்படுத்தி டெஸ்ட் போட்டு பாஸ் பண்ணிக்கிறோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம், மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் டெஸ்ட் நடக்க போதுன்னா 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், மெட்டீரியல் கொடுத்தோம். அந்த மெட்டீரியல் நீங்கள் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் என்ன பண்ணுவோம், யூடியூப்ல கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நேரத்தை வீணாக்காமை அப்படின்னு சொல்லலாம், இல்லை வாய்ப்பை பயன்படுத்துதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ் 260 பாருங்க. காற்றுக்கு, அதாவது காற்றுக்கு ஏற்றிய விளக்கு போல் அப்படின்னா காற்றுக்கு ஏற்றிய விளக்கு போல தவிப்பு மேல சொல்ல குஷி படத்தை வச்சு சொல்லியிருக்கேன். காட்டுத்தீ போல, காட்டுத்தீ எப்படி பரவும், வேகமா பரவுமா, காட்டுத்தீ வேகமா பரவக்கூடிய தன்மை கொண்டது. கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல, அல்லது கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்தது போல அப்படின்றாங்க. கிளியை வளர்த்து நீங்க பூனை கையில் கொடுத்தாலும் சரி, கிளியை வளர்த்து நீங்க குரங்கு கையில் கொடுத்தாலும் சரி, அது வேதனை தான். ஓகேங்களா? அழகான ஒரு பெண்ணை பெற்றெடுத்து வளர்த்து ஒரு குடிகாரனுக்கு கொடுக்கறதுக்கு சமமாக தான் இருக்கும். ஸோ 262 இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. கிணற்று தவளை போல. கிணற்று தவளை அப்படின்னா ஒரு கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய தவளைக்கு அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய எல்லா தகவலும் தெரியும். அது வெளியே வந்தா வெளி சார்ந்த தகவல் எதுவும் தெரியாது. ஸோ உலக நிலைகளை அறியாம இருக்கிறது அப்படின்றது எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட் இல்லைன்னா அறியாமை, இல்லைன்னா குறுகிய அறிவு, இல்லைன்னா வெளி உலகம் தெரியாதிருத்தல் அப்படின்றது பெஸ்டா இருக்கும். இது பள்ளி பாட புத்தகத்துல இருக்கு. உலக நிலைகள் அறியாதிருத்தல் சொல்லுவாங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. பூதம் அப்படின்றது எதிர்மறையா இருக்க சொல்றது. பூதம்னாவே மைனஸ் தான். அப்ப எதிர்பாராத நிகழ்வு அப்படின்றது மைனஸ் தான். ஓகேங்களா? அதிர்ச்சி. டக்குன்னு நீங்க கிணறு வெட்டி நீங்க டக்குன்னு பூதம்னா காத்து அப்படி உள்ள அப்படி டக்குன்னு வெப்ப காற்று அப்படி வீசுது அப்படியே உள்ளது. அப்படி நீங்க எதிர்பார்க்கலாம், அப்படி அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. ஓகேங்களா? கீரியும் பாம்பும் போல. இப்ப எப்பவுமே சரி, கீரியும் சரி பாம்பும் சரி எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸா கிடையாது, ரெண்டு பேருமே பகையாளிகள். ஸோ குரங்குக்கு தேங்காய் கிடைத்தது போல அப்படின்னு சொல்றாங்க. குரங்குக்கு தேங்காய் கிடைத்தது போல. இப்ப நாய்க்கு தேங்காய் கிடைச்சாலும் சரி, குரங்குக்கு தேங்காய் கிடைச்சாலும் சரி, பயனின்மை தான். நீங்க நினைக்கலாம் தேங்காய் தானே சரி சாடு உடச்சி சாப்பிடுவோம். இப்ப ஒரு முழு தேங்காய் கிடைக்குது, குரங்கு கிட்ட ஒரு முழு தேங்காய் கிடைக்குது அப்படின்னா அது உடச்சி சாப்பிட தெரியாது. முழு தேங்காய் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பண்றதை உடச்சி சாப்பிட தெரியாது அதுக்கு. அதுதான் குறிஞ்சி புக்க மான் போல. குறிஞ்சி என்றால் என்னன்னா காடுன்னு அர்த்தம். காடும் சார்ந்த இடம் சொல்றாங்கன்னா குறிஞ்சி காடு. குறிஞ்சி என்றால் காடு சார்ந்த. முல்லை அப்படின்னா ஆக்சுவலி மலையும் சார்ந்த இடம் சொல்லுவோம். குறிஞ்சினா மலையும் சார்ந்த இடம். ஓகேங்களா? அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு மலை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியில மாட்டிக்கிட்ட ஒரு மான், வந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தெரியாம என்ன பண்ணுமா, தடுமாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தரக்கூடியதுதான் இது. ஓகேங்களா? தடுமாற்றம். அடுத்து 268. குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டார் போல் அப்படின்றாங்க. குளிக்க போயிட்டு நீங்க சேத்தை பூச்சி கொண்டார் போல் அப்படின்னா அது முட்டாள்தனம் தான். ஓகேங்களா? நீங்க குளிக்க போயிட்டீங்க, இல்லை குறும்புகள்ல ஈடுபட்டதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல பண்ணியிருப்போம்ல, அது ஊர் பக்கம்லாம். ஓகேங்களா? ஸோ குருடன் வழிகாட்டுது போல. ஒரு குருடனுக்கு இன்னொரு குருடன் வழி சொல்றானா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்துமா. ஓகேங்களா? குழப்பம், ரெண்டு பேருமே குழப்பமா இருக்கும். குங்குமம் சுமந்த கழுதை போல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 270 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 270 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? குங்குமம் சுமந்த கழுகு போல. குங்குமம்னா என்ன சார் அப்படின்னா வாசனை பொருள் அர்த்தம். குங்குமம் என்றால் என்ன? வாசனை பொருள். இந்த குங்குமம்னா வாசனை பொருள். இந்த வாசனை பொருள் சுமந்த கழுதை போல் அப்படின்னா அந்த வாசனை, இப்ப கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. இப்ப எந்த ஒரு வாசனையுமே கழுதைக்கு தெரியாது. இப்ப வாசனை பொருளே சுமந்து போனா கூட அந்த கழுதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் தெரியாது. அப்ப அது பயனின்மை, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகேங்களா? எஸ். குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு போல் அப்படின்னா, குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு அப்படின்னா இப்போ துரோகம். என்னுடைய குலத்தை கெடுக்க வந்த என்னுடைய சொந்தத்தை சார்ந்த ஒருத்தரே, அதான் துரோகம்னு சொல்லுவாங்க. குரங்கின் கையில் கொல்லி கொடுத்தார் போல் அப்படின்னா கொல்லிக்கட்டை. குரங்கு கையில நீங்க கொல்லிக்கட்டை கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், அங்க இங்க எடுத்துட்டு போய் நாசம் பண்ணி ஊரையே அழிச்சு விட்டுரும், நாசமாக்கி விட்டுரும். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல எதிர்பாராத இன்பம் அர்த்தம். நான் ஒருத்தரை பார்க்கறதுக்கு போறேன், அவரே வந்து எதிரில் வந்து நிற்கிறார் அப்படின்னா எவ்வளவு எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதான் சொல்றாங்க. குன்று முட்டிய குறியி போல் அப்படின்னா இந்த இடத்துல குறியி என்றால் என்ன அப்படின்னா பறவையை குறிப்பாங்க. குறியி என்றால் பறவை அப்படின்ற ஒரு பொருள் வரும். இந்த குருவின் கூட எடுத்துக்கலாம். குருவி இருக்கு, சிட்டுக்குருவி இருக்குல்ல, அதை கூட எடுத்துக்கலாம். குன்று முட்டிய குருவி போல் அப்படின்னா இந்த சிட்டுக்குருவி இருக்கும் பார்த்தியா, சிட்டுக்குருவி அது வந்து வேகமா பறந்து போய் என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு குன்று மேல, மணல் குன்று மேல மோதிடுமா. அப்ப மோதும் போது அது ரொம்ப வேதனைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? குன்றை மீறிட்டு விளக்கு போல. குன்று என்றால் மலையை விட சின்னது. அந்த மலையை விட சின்னதாக இருக்கக்கூடிய அதன் மீது ஒரு விளக்கை நம்ம ஏற்றோம் அப்படின்னா அந்த விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புகழை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. எக்ஸாக்டான ஆன்சர் வந்து புகழ். மற்றபடி நீங்க தெளிவு, பயனுடைமை, அனைவரும் அறிதல், நன்றாக விளங்குதல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புத்தா பப்ளிகேஷன்ல நமக்கு இவ்வளோ விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க. இப்போ இதில் குன்றின் மேலிட்டப்பட்ட விளக்கவையை புகழ்னு எடுத்துக்கலாம்.
ஆனா வந்து பார்த்தா மொத்த பப்ளிகேஷன் நமக்கு தெளிவு, பயன், பயனுடைமை, புகழ், அனைவருக்கும் அனைவருக்கும் அறிதல், நன்றாக விளங்குதல் இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க. அப்போ ஒரு சொல்லில் இருந்து அது உணர்த்தக்கூடிய ஓமை தரக்கூடிய பொருள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ ஆப்ஷன் பார்த்தா நீங்க கரெக்டாக லாக் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்துட்டு ஓகேங்களா. குறைக்கும் நாய்க்கு எலும்பு போட்டது போல் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு நாய் வந்து குறைக்குது. அந்த குறைக்கிற நாய்க்கு எலும்பு போட்டீங்கன்னா அது திசையை திறப்புறது ஓகேங்களா. குறைக்காது அப்படின்னு சொல்லி திசையை திறப்பது நீங்க போட்டுருவீங்க ஓகேவா. குருடும் செவிடனும் கூத்து பார்த்தார் போல் அப்படின்னா ஒருத்தருக்கு கண்ணே தெரியாது, காதும் கேட்காது, அவங்க வந்து கூத்து பாக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா என்னது, பயனின்மை. குருடன் கண் பெற்றது போல் அப்படின்னா ஒரு குருடனுக்கு வந்து கண் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான் ஓகேங்களா. குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை, குரங்கு என்ன பண்ண அந்த பூமாலையை பிச்சு வீசி போட்டுரும் ஓகேவா. வீணடித்தல் அல்லது அழித்தல், அழிவு என்ன சிதைவு என்ன நாசம்னு எடுத்துக்கலாம். குட்டி போட்ட பூனை அப்படின்னா இப்போ பூனை வந்து குட்டி போட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுன்னா அந்த குட்டிகளை வந்து இங்கேயும் இங்கேயும் திரும்பி அங்கே வைக்கும், அங்கேருந்து திரும்பி அங்கே வைக்கும், அங்கேருந்து திரும்பி அங்கே வைக்கும், அப்படியே அலையும் ஓகேங்களா. அப்படியே அலையும், தவிக்கும், பதற்றமா இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப பதட்டப்படும் ஓகேங்களா. குட்டி போட்ட பூனை போல நம்ம சுத்திட்டு இருப்பாங்க, சிம்பிளா சொல்ற பாருங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி எடுத்துப்போம். ஒரு மனைவி வந்து பாத்தீங்கன்னா பிரசவ வார்டில் இருக்காங்க. ஸோ ஒரு கணவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா பெற்றெடுக்கணும், தாய்க்கு எந்த ஒரு ஆபத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கணவன் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து நடந்துட்டே இருப்பாரு. அதுவே நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம், குட்டி போட்ட பூனை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. குடத்துள் விளக்கு போல் அப்படின்னா குட குடத்துள் அப்படின்னா ஒரு குடம் இருக்கு ஓகேங்களா, தண்ணி பிடிக்கக்கூடிய குடம். அந்த குடத்துக்குள்ள விளக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து அடக்கமா இருக்கும். அந்த வெளிச்சம் வந்து அந்த குளத்துக்குள்ளே தான் இருக்கும், அந்த குடத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்ப அடக்கம் இல்லைன்னா புகழின்மை. ஆமா, அந்த குடத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும், அந்த வெளிச்சம் வெளியவே போகாது. அப்போ புகழ் இன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது மறைந்திருத்தல் அப்படின்றது எடுத்துக்கலாம், இகழ்ச்சி அப்படின்றது எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, கூழில் விழுந்த ஈ போல. ஈ கூழில் ஒரு ஈ விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து வெளியே வர முடியாது, யாராவது எடுத்து வெளியே போட்டால் தான் ஓகேங்களா. அது என்ன பண்ண வெளியே வரத்துக்கு ரொம்ப தவிக்கும், ரொம்ப துன்பப்படும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க, ஆப்பிள் கட் பண்ணிட்டீங்க, எடுத்து சாப்பிடலான்னு போக டக்குனு கீழே விழுந்துருச்சு. கை கெட்டியது அப்படின்னா வாய் கட்டல அப்படின்னா இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து குரூப் 1 எக்ஸாம் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, ஆனாலும் இன்டர்வியூலையும் பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்க ஓகேங்களா. பட் ஆனால் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு வந்து சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதுதான் கை கெட்டியது வாய் கெட்டாது போல அப்படின்னு ஏமாற்றம் அப்படின்றது ஒரு பொருது. கொடுக்கும் தேலாய் கொட்டுவது என்ன அப்படின்னா கொடுக்கும் தேலாய்னா கொடுக்கும் தேலாய் கொட்டுவது என்ன, அது கொட்டுறதால நமக்கு என்ன ஏற்படும், வருத்தம் தான் ஏற்படும். கொக்கின் தலையில் வெண்ணெயை வைத்து பிடிப்பது போல அப்படின்னா முட்டாள்தனம் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஒரு இது கேட்கலாம் ஓகேங்களா. கொக்கின் தலையில் வெண்ணெயை வைத்து பிடிப்பது போல. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தெளிவான ஒரு பர்சன், உஷாரான ஒரு பர்சன் அவர்கிட்ட போயிட்டு நீங்க 500 ரூபாய் ஏமாத்திலான்னு போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதுதான் முட்டாள்தனம், அதுதான் கோமை. கொக்கின் தலையில் வெண்ணெய் வைத்து பிடிப்பது போல அப்படின்னா கொக்கு ரொம்ப உஷாரு, நீ கிட்ட போல பறந்து ஓடிடும். அது தலையில் போய் வெண்ணெய் வச்சுட்டு அந்த வெண்ணெய் ஸ்மெல் கண்டுபிடிச்சி நம்ம போய் கொக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு போனோம் அப்படின்னா அது அந்த கொக்கு கொடுத்தே பிடிச்சிடலான்னு போனோம் அப்படின்னா அது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓமை தான் இது ஓகேங்களா. கொக்கின் தலையில் வெண்ணெய் வைத்து பிடிப்பது போல, முட்டாள்தனம். அடுத்து கொழு கொம்பற்ற கொடி போல. கொழு கொம்பற்ற கொடி போல அப்படின்னு கொடுத்துருங்க, கோடின்னு கொடுத்துருக்காங்க, கொடின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ கொழு கொம்பற்ற கொடி போல அப்படின்னா ஆதரவின்மை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வியப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, தவிப்பு, தவிக்கிறது ஓகேவா. சப்போர்ட் இருக்காது, கொம்பு ஒரு செடிக்கு வந்து கொம்பு இருக்காது. கொல்லன், கொல்லன் தெருவில் ஓகேவா. ஒரு கொல்லன் இல்லை பொற்கொல்லன், இந்த இடத்துல பொற்கொல்லன் அப்படின்னா தங்கத்தை செய்யக்கூடிய ஒரு பொற்கொல்லன் ஊசி இருப்பது போல அப்படின்னா பொற்கொல்லன் கிட்ட ஊசி இருக்காதா, டெஃபினட்டா இருக்கும், எல்லார்கிட்டயும் இருக்கும். அங்க தெரியும் அவங்ககிட்ட ஊசி இருக்குன்னு தெரியாம போயிட்டு வைக்கிறது எப்படிப்பட்டது, முட்டாள்தனம், அறியாமை, வீண் செயல். அறியாமை, வீண் செயல். அடுத்து பாருங்க, கோல் எடுத்தார் குரங்கு ஆடுவது போல அப்படின்னா இப்ப கொம்பு எடுத்த உடனே குரங்கு ஆடும், எதனால, பயந்துன்னு ஆடும். சந்திரனை பார்த்து நாய் குறைத்தது போல அப்படின்னா சந்திரனை பார்த்து நாய் குறைத்தா, சந்திரன் வந்து உயர்ந்த. இப்போ பெரியோரை சிறியோர் இகழ்தல், பெரியோரை சின்னவங்க, அதை பெரியவங்களை சின்ன பசங்க பண்ணுவாங்க, அவருக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, அவரோட அனுபவம் வந்து வேற. ஸோ அதுதான் இங்கே சொல்றாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா வீண் பையன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகேவா. சந்திரனை பார்த்து நாய் குறைச்சிட்டு இதனால என்ன ஒரு பெனிஃபிட் வந்துட்டு போகுது நாய்க்கு, ஒன்றும் கிடையாது, வீண் பையன். சந்திரன் இல்லாத வானம் போல் அப்படின்றது சந்திரனே இல்லை அப்படின்னா வானம் கண்டிப்பா என்ன ஆயிடும், வெறுமையா இருக்கும். பொலிவு இன்மை ஓகே, பொலிவு இருக்காது, பொலிவின்மை, கம்மா வரக்கூடாது, பொலிவின்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா.
ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க 291. ஸோ சகடக்கால் போல, இது வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரில் வரக்கூடிய ஒரு பாடல்மா. நாலடியாரில் வரக்கூடிய ஒரு பாடல். நிலையில்லாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பார்த்தோன்னா, ஒரு பாடல் செல்வம் அப்படின்றது எப்படி சக்கரம் எப்படி மேலே கீழே அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமோ, அந்த மாதிரி தான் செல்வமும் அப்படிதான். ஒருத்தர்கிட்டே இருக்காது, இன்னொருத்தர்கிட்ட மாறும். அப்படியே உங்கள்கிட்ட வரலாம், அடுத்த நாள் வேலை எடுத்துட்டு போகலாம், அப்படியே மாறி மாறி வரும். இப்போ செல்வம் நிலை இல்லாதது, அது செல்வம் வந்து சகடக்கால் போல வரும்னு சொல்லியிருப்பாரு. நிலையில்லாமை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மாறும் இயல்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தார் போல. சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தார் போல அப்படின்னா அதிக இன்பம். ஆல்ரெடி சர்க்கரையில ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. நம்ம புரிதலுக்காக சொல்றோம். சர்க்கரையில பந்தல போட மாட்டாங்க, இன்பத்திலேயே ஒரு பந்தல் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு மேல தேன்மழை. மாறி என்றால் மழை. தேன்மழை பொழிந்தார் போல அப்படின்னா இன்னமும் இன்பம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இல்லைன்னா மிகு இன்பம்னு எடுத்துக்கலாம். மிகு இன்பம்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, சந்தன செப்பை திறக்க பாம்பு வந்தது போல. சந்தன செப்பை, ஓகேங்களா? இப்போ சந்தனத்தால் ஒரு செப்பு செய்யப்பட்டிருக்கு. அந்த செப்பு திறந்த உடனே டக்குன்னு செப்பு, ஓகேங்களா, ஒரு செப்புன்னு இருக்கும், செப்பு தகடு. டக்கு திறக்க பாம்பு வந்துச்சு. அப்ப எதிர்பாராத ஆபத்து அப்படின்னு எடுத்துக்கலாம். சாயம் போன சேலை போல. ஒரு வெளுத்து போன ஒரு சேலையை நீங்க கட்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், நமக்கு மரியாதை இருக்காது, மதிப்பு இன்மை. சாடிக்கு வாய்ந்த மூடி போல. சாடிக்கு வாய்ந்த மூடி போல அப்படின்னு சொல்றாங்க. சாடிக்கு வாய்ந்த மூடி போல அப்படின்னா, இப்போ ஒரு சாடி இருக்கு, அந்த ஜாடிக்கு மேல ஒரு மூடி க்ளோஸ் பண்றாங்க. அந்த மூடி எப்படி இருக்கும் அப்படின்னா சரியான பொருத்தமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஜாடி செய்யும்போது மூடி கரெக்டா தானே இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்தா இருக்கு. ரெண்டாவது பாருங்க, சிதறிய முத்து போல. ஒரு முத்து வந்து சிதறி போச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆயிடும், நமக்கு அது யூஸ் ஆகாது. ஓகேங்களா? வந்து பயனின்மை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிம்பிளா சொல்ல பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கவுண்டர் அப்படின்ற படம், இந்த கண்ணு பட போகுது ஐயா சின்ன கவுண்டர், அந்த படத்தில் கூட அந்த வயல்காட்டு சீன்ல அவங்க வந்து ஒரு முத்து மாலை போட்டுட்டு இருப்பாங்க. அது வந்து அருந்துரும், அப்படி செதறிடும். ஓகேங்களா? அது ஒன்றுனா என்ன பண்ண பொறுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி சொல்லுவாங்க, சிதறிய முத்து வந்து பயன்படாதாங்க, தெரிச்சு போச்சு பயனின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலை மேல் எழுத்து போல. ஓகேங்களா? சிலை மேல் எழுத்து போல. இந்த சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா, இப்போ ஒரு சிலைக்கு மேல நீங்க ஏதோ எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்றத இங்க சொல்லக்கூடிய கருத்து. சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போல. சித்திரம் என்றால் என்ன சொல்லணும், ஓவியம் அர்த்தம். ஓவியத்துல ஒரு தாமரை பூ நீங்க வரையறீங்க அப்படின்னா அது வந்து நிலையான அழகா இருக்கும், வசீகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வசீகரமா இருக்குன்னு சொல்றாங்க. சிறுதுளி பெருவளம். நீங்க சின்ன சின்னதா சேர்த்து வச்சீங்கன்னா அது ஒரு நாள் கண்டிப்பா பெரிய சேவிங்ஸா மாறும், கண்டிப்பா சேமிப்பு. சிறகு இழந்த பறவை போல. சிறகு இழந்த பறவை போல, சிறகு இல்லாத பறவை போல அப்படின்றாங்க. இப்போ சிறகே இல்லை ஒரு பறவைக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பறக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை. கொடுமை, துன்பம், வேதனை, வறுமை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சிவ பூஜையில் கரடி பூந்தது போல அப்படின்னா, நீங்க ஒரு வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருப்பீங்க, வேண்டாத ஒருத்தர் உள்ள வந்துருவாங்க சண்டை போடுறதுக்குன்னு. இடைஞ்சல், குறுக்கிடுதல், கெடுதல், இல்லை கெடுத்தல், தேவையற்ற வரவு. ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம 300 முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல ஓமைத்தொடர் அப்லோட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம தமிழ் சீரிஸ் யூடியூப்ல கொடுக்க போறோம். இந்த ஓமை முடிச்ச உடனே பழமொழி, பழமொழி முடிச்ச உடனே மரபுத்தொடர், அது முடிஞ்ச கலை சொற்கள், அதுக்கப்புறம் யூனிட் 7, யூனிட் 3, யூனிட் 2, யூனிட் 1 அப்படி லைனா கொடுப்போம். இது வந்து யூடியூப்ல பதிவேற்றம் செய்யப்படும். மறக்காம உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணாதவங்க எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.